உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னதான் சார் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விழா நடந்துகிட்டு இருக்கு? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. திரு கேசி வேணுகோபால் கொண்டு வந்த லெட்டர் சோனியா காந்தி அவர்களிடமும் மல்லிகார்ஜுன கர்கேயிடமும் வந்த லெட்டர். ஸோ இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் டெல்லியில் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவர் தான். 40 சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்று, கொடுக்கறதுக்கு சீட் இல்லை, எங்களுது நாங்கள் ரொம்ப குறைச்சிக்கவும் முடியாது. இன்னொன்று, தேமுதிக போன்ற கட்சிகள் புதுசாக வந்திருக்காங்க, 40 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. மூணாவது, உங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தோம்னா எங்கள் கட்சிக்காரங்களே டென்ஷன் ஆகிடுறாங்க. கூட்டணியில் ஒரு விரிசல் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் காங்கிரஸ் தலைமை டெல்லியில் இந்த கூட்டணி தொடரணும்னு நினைக்கிறாங்க. நம்பர்ஸை கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை இப்போ இருக்குது. தாவேகாவினுடைய ஐடி விங்கே கூட நிறைய பேர் காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இப்போ போய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை நம்பாதீங்க, அவங்க நம்மளை வச்சு கேம் ஆடுறாங்க டிஎம்கே கிட்டன்னு அப்படிங்கிற விஷயம் தாவேகாவுக்கு புரிகிற அளவுக்கு காங்கிரஸில் குழப்பம் இருக்கு. ஏன் சார் இப்போ வரைக்கும் திமுக காங்கிரஸை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாம இருக்காங்க? என்ன சார் பிரச்சனை இருக்கு? அதில் என்ன பிரச்சனை இருக்கு? விசிகாவை கூப்பிடல, தேமுதிகாவை கூப்பிடல, காங்கிரஸையும் கூப்பிடல. டபுள் டிஜிட் நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க யாரையுமே இன்னும் கூப்பிடல. ராஜ்யசபா கொடுப்பாங்களா சார் காங்கிரஸுக்கு? ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த காங்கிரஸ் 2 கேட்குறாங்க. அங்கே தான் கன்டென்ஷன் பாயிண்ட். இந்த மாதிரி 2 கொடுத்தாங்கன்னா 28ல் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமே சார். இப்போ நேஷனல் பாலிட்டிக்ஸ் தான் காங்கிரஸ்க்கு முக்கியம். எங்களுக்கு வேணும் இந்த சீட்ஸை நீங்கள் கொடுங்கன்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. இப்போ 2 ராஜ்யசபா சீட்டில் தான் நிற்குது பிரச்சனை. வெளியில் பேசுகிறது அசம்பிளி சீட்ஸாக பேசுகிறாங்க. பட் பிரச்சனை ராஜ்யசபா சீட்ஸு தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. விஜய் கிட்ட ரெகக்னிஷன் வாங்குற அளவுக்கு தான் காங்கிரஸ் இருக்கா? காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மீண்டும் மீண்டும் விஜய் அவர்கள் வரணும், அவர் வந்தா சவுத் இந்தியாவில் பெருமளவில் எங்களுக்கு ஆதரவு இருக்கும்னு சொல்றது என்னத்தை காமிக்குது? அவங்களுடைய பலவீனத்தை. அவங்க எந்த மாநிலத்திலுமே பலமா இல்லை. அவங்களால கட்சி அவங்களால வளர்க்க முடியாது. பிரபல நடிகர் அவங்களுக்கு வேணும்னா அப்ப கட்சியை எந்த அழகுல வளர்த்துருக்காங்கிறது தெரியுது. விஜய் அவர்களை வைத்து காங்கிரஸ் மற்றவர்களை மிரட்டி கொண்டிருக்கு. விஜய் அவர்கள் ரொம்ப கவனமா இருக்கு. விஜய் அவர்களுக்கே இந்த நேரத்துல காங்கிரஸ் போறது விஜய்க்கே நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அட் த லாஸ்ட் மினிட் போனா கன்ஃபியூஷன் தான் வரும். விஜய்க்கு இருக்கக்கூடிய மொமெண்டம் இறங்கலாம். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரு இருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமிகு சிவப்பிரியன் வரையிலுள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கட்சியும் கையெழுத்து போடல. அஃபீஷியலாகவும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அன்அஃபிஷியலாகவும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நான் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, கேசி வேணுகோபால் சிஎம் பார்த்ததுல இருந்து இந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியாக தான் காங்கிரஸ் பேசுவாங்க, கடைசியாக தான் கையெழுத்து போடுவாங்க. அதுவும் ஜெனரல் செக்ரட்டரி அக்ரிமெண்ட் சைன் போடும்போது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணுவார். அன்அஃபிஷியலாக டாக் நடக்கும்போதே கேசி வேணுகோபால் அவர்களே சிஎம் பார்த்துருக்காரு அப்படின்னா என்னதான் சார் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விழா நடந்துகிட்டு இருக்கு? கேசி வேணுகோபால் முதலமைச்சரை பார்த்தது தமிழ்நாடு அரசியலை விட தேசிய அரசியல் அதில் முக்கியத்துவம் பெற்றது. பேசிக்கலாக அவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜ்யசபாவில் அவங்களுக்கு 27 சீட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் ஆஸ் அ பார்ட்டி. 25 சீட் இருந்தால் தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பொசிஷனை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 27 சீட் இருக்குது. 4 சீட் இப்போ வேக்கண்ட் ஆகுது இந்த வருஷம். -27 -4 போட்டிங்கன்னா 3. காங்கிரஸ் எப்படியாவது ஒரு 3-4 தொகுதிகளில் மற்ற மாநிலங்கள் தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ 27 வந்துடும். அப்படி வரலன்னா தமிழ்நாட்டில் இருந்து 1 அல்லது 2 ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கொடுங்க. கர்கே அவர்கள்
மீண்டும் அதே அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பொசிஷனில் காங்கிரஸ் இருக்கணும், கர்கே அவர்கள் தொடரணும் அப்படிங்கிறது தான் அந்த மீட்டிங்கினுடைய முக்கியத்துவம் முதல்ல. ரெண்டாவது, அந்த மீட்டிங்கினுடைய இன்னொரு சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றாக இருக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. அந்த லெட்டர் திரு கேசி வேணுகோபால் கொண்டு வந்த லெட்டர் வந்து சோனியா காந்தி அவர்களிடமும் மல்லிகார்ஜுன கர்கேயிடமும் வந்த லெட்டர். ஸோ இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் டெல்லியில் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவர் தான். ஓகே சார், நீங்கள் வந்து டெல்லியில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாக நீங்கள் சொல்றீங்க. காங்கிரஸுடைய ஹைகமாண்டோட எண்ணம் அதுவாக தான் இருக்குது. இதுதான் ஹைகமாண்டோட எண்ணம். ஆனால் கிரீஷ் சோடங்கர் அப்படி பேசி இல்லை, கிரீஷ் சோடங்கருக்கு முன்னால் நான் சொல்கிறேன், தாவேகாவோட போகணுன்னு ஒரு செக்ஷன் வந்து காங்கிரஸில் விரும்புறது உண்மை. ஓகே, அந்த செக்ஷனுக்கு தாவேகாவோட காங்கிரஸ் போகணுங்கிறத விட திமுகவை விட்டு வெளியில் வரணும், அதுதான் அவங்களுக்கு பிரதான நோக்கமாக இருக்குது. திமுகவை விட்டு ஏன் வெளியில் வரணும்னா, நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான். 5 வருஷமாக எங்களை மதிக்கலை, கேடர்ஸ்க்கு வந்து மரியாதை கிடையாது, திமுக காரங்களே அதுதான் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த மரியாதை வேணும். காங்கிரஸுக்கு வந்து 40 சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் ஒரு 33-34 சீட்டு ஜெயிக்க முடியும். அப்போ தான் ராஜ்யசபா நாங்கள் போய் திமுக கிட்டேயோ இல்லை மற்ற கட்சிக்கிட்டேயோ நிற்க வேண்டாம், நாங்கள் எதுக்கு போய் நிற்கணும். எங்களுக்கு 35 சீட் இருந்தபோது 2006-11 டைமில் நாங்கள் 2-3 பேரை ராஜ்யசபாவுக்கு நாங்களே அனுப்பிச்சோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் இருக்கணும். ஸோ திமுக கிட்ட அதிக சீட்ஸை கேட்டு பெறலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு மெயின் வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான். ராஜ்யசபாங்கிறதே வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸ் விஷயம் தான். இது ஒன்று. பட் அந்த டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுடைய எலெக்ஷன் இது, ஸோ நீங்கள் என்ன பிளாக்மெயில் டாக்டிக்ஸ் பண்ணாலும் திமுக நமக்கு பயப்படும் காங்கிரஸ்க்கு, ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க, கடைசியில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுக கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக இல்லைன்னு திமுக சொல்கிறாங்க. 40 சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்று, கொடுக்கறதுக்கு சீட் இல்லை, எங்களுது நாங்கள் ரொம்ப குறைச்சிக்கவும் முடியாது. இன்னொன்று, தேமுதிக போன்ற கட்சிகள் புதுசாக வந்திருக்காங்க, 40 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. மூணாவது, உங்களுக்கு வந்து 40 சீட்டு கொடுத்தோம்னா எங்கள் கட்சிக்காரங்களே டென்ஷன் ஆகிடுறாங்க. உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 2011 63 வாங்கினீங்க, 5 தான் ஜெயிச்சிங்க. 16 41 வாங்கி 8 தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க திமுகவில். ஆனால் காங்கிரஸ் அதற்கு ஒரு பதில் வச்சுருக்குறாங்க, நீங்கள் கூட தான் அவ்வளோ தொகுதிகள் தோத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி தான் போயிட்டுருக்குது. பட் காங்கிரஸ் தலைமை டெல்லியில் வந்து இந்த கூட்டணி தொடரணும்னு நினைக்கிறாங்க. நம்பர்ஸை கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை இப்போ இருக்குது. இப்போ இந்த நம்பர்ஸை முடிவு பண்ணுறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குதே தவிர, அந்த நம்பர்ஸ் வந்து ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்குது. கூட்டணியில் வந்து ஒரு விரிசல் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த விரிசல் எண்ணிக்கை அளவில் போயிட்டு அந்த கூட்டணி வந்து எண்ணிக்கையில் தான் முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லோரும் மனதிலும் இருக்கிறது. ஓகே சார், இதில் இன்னொரு விஷயம், காங்கிரஸினுடைய மூத்த இது 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு தாமரை. டெல்லியில் எப்படி வந்து கேசி வேணுகோபால் போன்றவர்கள் வந்து புது ஆப்ஷன்ஸை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் மல்லிகார்ஜுன கர்கே, சோனியா காந்தி போன்ற ஓல்ட் டைமர்ஸ் வந்து இல்லை டிஎம்கேவோட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே ஒரு டிவிஷன் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் அந்த டிவிஷன் இருக்குது. சீனியர்ஸ் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இல்லை திமுகவை விட்டு போகக்கூடாது, திமுகவோட தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ராஜ்யசபாவும் கிடைக்கும், எம்எல்ஏ சீட்ஸும் கிடைக்கும், ஜெயிக்கவும் முடியும். தாவேகாவோட போனால் என்ன கேரண்டி இருக்குது ஜெயிப்போங்க கேட்குறாங்க. இது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் கிட்ட பேசும்போது சார் பிரச்சனைலாம் இருக்குது, அவங்க ஒவ்வொரு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் கூட்டணி நிச்சயமாக உடையாது அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஓகே சார். சார், கூட்டணிக்குள்ளார விரிசல் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா இருக்கு. அந்த விரிசல் வந்து அதிகமாகி உடஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, உடையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றது தானே நான் சொல்றேன். எனக்கு இதுல ஒன்றும் பெரிய வெறுப்பெல்லாம் கிடையாது இல்லை. ஓகே சார், கிரீஷ் சோடங்கர் ஒரு மிக முக்கியமான ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. நாங்கள் ஒன்றும் என்ஜிஓ ஒன்றும் நடத்தலை, நாங்கள் கட்சி நடத்துகிறோம், விஜய் கூடவும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டோனில் அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தாவேகா கூட காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்களா சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்களா? சீட் பேசிக்கிட்டு இருக்காங்களா? விஜயோட பேசல, விஜயோட பேசல காங்கிரஸ். வேற யாரோட பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது,
அவர் என்ஜிஓவா நாங்கள் நடத்துகிறோன்னு கேட்டது இது முதல் முறைலாம் கிடையாது. பல முறை ஜனவரி மாதம் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்டிருக்கிறாரு. கிரீஷ் சோடங்கர் வந்து அவருடைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது டைரக்டாக எதுவுமே கிடையாது, எல்லாமே இன்டைரக்ட் மெசேஜ் தான். அதை நீங்கள் இப்படியே இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம், அப்படியே இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். காங்கிரஸ்லேயே சொல்கிறாங்க அவர் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக பேசுகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த இன்டர்வியூலேயே சொல்கிறாருங்க, நாங்கள் திமுகவோட தான் தொடர்பில் இருக்கோங்கிறாரு. தாவேகாவோட பேசுகிறத நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்ற கேள்விக்கு எல்லா கட்சிகளோடும் பேசுவோம், அதிமுக ஆளு கூட தான் நான் பார்த்தா நேரில் பேசுவேங்கிறாரு. அதை நீங்கள் எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். அவங்க தெளிவாக பேச மாட்டேங்கிறாங்க தாமரை. அதுலேயே ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் என்னன்னா, அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்தாச்சு, இவங்களுக்கு நம்பர்ஸ் இன்னும் டிஸ்கஸ் ஆகலைல்ல. ஸோ நம்பர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாத போது நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் டிஎம்கேக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது ப்ரெஷர் டாக்டிக்ஸாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஓகே, நீங்கள் இன்னொன்று பாருங்கள், தாவேகாவினுடைய ஐடி விங்கே கூட நிறைய பேர் வந்து காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இப்போ போய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை நம்பாதீங்க, அவங்க நம்மளை வச்சு கேம் ஆடுறாங்க டிஎம்கே கிட்டன்னு அப்படிங்கிற விஷயம் தாவேகாவுக்கு புரிகிற அளவுக்கு காங்கிரஸில் குழப்பம் இருக்குது. ஏன் சார் இப்போ வரைக்கும் திமுக காங்கிரஸை வந்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாம இருக்காங்க? என்ன சார் பிரச்சனை இருக்குது? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? விசிகாவை கூப்பிடல, தேமுதிகவை கூப்பிடல, காங்கிரஸையும் கூப்பிடல, அவ்வளோதான். டபுள் டிஜிட் நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க யாரையுமே இன்னும் கூப்பிடல. ராஜ்யசபா இப்போ இன்னைக்கு February 26 ராஜ்யசபாவுடைய நாமினேஷன் ஆரம்பிச்சு. மார்ச் 5ஆம் தேதி நாமினேஷனுக்கு லாஸ்ட் டே. 5ஆம் தேதிக்குள்ள என்ன முடிவுன்னு தெரிஞ்சிட போகுது. காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம், கொடுக்கலன்னா காங்கிரஸ் இருக்க போதில்லைன்னு அர்த்தம். பட் காங்கிரஸ் ராஜ்யசபாவை வேண்டான்னு சொல்லுவாங்களா? நான் ஏற்கனவே விளக்கிட்டேனே. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. இது காங்கிரஸுக்குள் நடக்கின்ற கோஷ்டி பூசல் தான் இப்படி வந்து வெளிப்படையாக ஒரு கூட்டணியில் வந்து இது வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஓகே, இந்த உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சனையா மாறி இருக்கு. உட்கட்சி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இல்லை, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தான் இப்படி வந்து எக்ஸ்ட்ரோபோலேட் பண்ணி ஒரு அலையன்ஸை வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தான். இதை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க யாரையாவது. சார் ஓப்பனா உடச்சு கேட்குறேன் சார், செல்வ பெருந்தகையுடைய இடத்துக்கு குறி வைக்கிறாங்களா? செல்வ பெருந்தகை மட்டும் இல்லைங்க, கர்கேக்கு எதிராக நடக்கின்ற விஷயமா கூட நான் இதை பார்க்குறேன். நான் இப்போ தான் சொன்னேன்ல, 25 சீட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பொசிஷனை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். 27 சீட்டு இப்போ இருக்குது. 4 பேர் ரிட்டையர் ஆனாங்கன்னா 23 ஆகும். இன்னொரு 4 பேர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் கிராஸ் ஓட்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கிராஸ் ஓட்டிங்கோட பிக்கஸ்ட் விக்டிம் காங்கிரஸ், பிஜேபி வந்த பிறகு. அதனால தான் அவங்க தமிழ்நாட்டில்னா கிராஸ் ஓட்டிங்லாம் நடக்காது. ஸோ இங்கே ஸ்மூத்தாக ஒருத்தர் இல்லை 2 பேரை கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, ராஜ்யசபா கொடுப்பாங்களா சார் காங்கிரஸுக்கு? ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இந்த காங்கிரஸ் 2 கேட்குறாங்க, அங்கே தான் கன்டென்ஷன் பாயிண்ட். ஓகே, அவங்க இந்த முறையே 2 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓ, இந்த முறை 2 கொடுத்தாங்கன்னா 28ல் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமே சார்? 28ல் வாய்ப்பு இல்லாமல் போட்டு இப்போ எங்களுக்கு வேணும் 2 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் 1 கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்காருக்கு. திமுக தயாராக இருக்கு சார். 1 தேமுதிக, 1 காங்கிரஸ், 2 தான். அதுதான் அங்கே தான் இப்போ பிரச்சனை வருது. ஓகே, பிரச்சனை அங்கே தான் வருகிறது. ஓகே, 2 திமுக எடுத்துப்பாங்க. திமுகவுக்கு 40 லோக்சபா 30 லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கன்வின்ஸ் பண்ணோன்னா அவங்க ஆட்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை வந்து காங்கிரஸ்க்கு 2 கொடுக்க மாட்டாங்கங்கிறது எனக்கும் தெரியும். பட் காங்கிரஸ் வந்து அந்த ப்ரெஷர் தான் கொடுக்குறாங்க. அதனால தான் சோனியா காந்தி அவர்கள்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, இது என்னன்னா, இது வந்து காங்கிரஸ் வந்து நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் எப்படி ப்ளே பண்ணணுங்கிற இஷ்யூவில் இந்த அலையன்ஸை கொண்டு வந்து எல்லாரும் சிக்க வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் தான் காங்கிரஸ்க்கு முக்கியம். எங்களுக்கு வேணும் இந்த சீட்ஸை நீங்கள் கொடுங்கன்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் 2 ராஜ்யசபா கொடுத்துட்டாங்கன்னா 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுவாங்க. நான் அதை தான் சார் நான் கேள்வியாக கேட்குறேன். 25 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுவாங்க. இன்க்ரீஸே வேணாம். நான் இந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினைச்சேன். பிரச்சனை என்னன்னா தாமரை, தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் அவங்களுக்கு டெல்லி மட்டும்தான் முக்கியம். இப்போ பாருங்க, கடந்த 2020 தேர்தலில் எல்முருகன் அவர்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் பேசிய பேச்சுகள்லாம் எடுத்து பாருங்களேன்.
என்ன வீரவசனம் பேசியிருப்பார். 65 சீட்டு அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை வந்து பாஜக தீர்மானிக்கும். 20 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி மதிப்பாங்க? காங்கிரஸுக்கு அதே பிரச்சனை தான். ஓகே, போன வருஷம் சொன்னாங்க 21ல் 40 சீட்டுக்கு கம்மி காங்கிரஸ் ஒத்துக்காது சார், வெளியில் போயிடுவோம் சார். என்ன பண்ணுவீங்கன்னா, எங்களுக்கு என்ன சார், வெளில போயிட்டா நாங்கள் 50 வருஷமாக ஆட்சியில் இல்லை, 55 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் போகிறோம், அவ்வளோதானே. கேஷுவலாக பேசுகிறாங்க காங்கிரஸில். அதனால தான் டிஎம்கே ரொம்ப அமைதி காக்குறாங்க. ஓகே, ஏன்னா தே ஹேவ் நத்திங் டு லூஸ், பட் டிஎம்கே ஹேஸ் எவ்ரிதிங் டு லூஸ். ஓகே சார். சார், ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே போனால் காங்கிரஸுக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது, திமுகவுக்கு மிகப்பெரிய காங்கிரஸுக்கு இழப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? எம்எல்ஏஸ் ஜெயிக்காம போகலாம் இல்லை, சார். நேஷனல் லெவலில் திமுக போன்ற ஒரு ரிலையபிள் பார்ட்னர், நீங்கள் பாஜக எதிர்ப்பே நீர்த்து போகுது இல்லை, அப்படின்னா இந்தியா கூட்டணி உடையும்னு சொல்ல வரீங்களா சார்? இந்தியா கூட்டணி உடஞ்சிருங்க. எப்படிங்க நீங்கள் திமுகவுக்கு இங்கே ஆட்சியிலேருந்து நீங்கள் இங்கே இருக்கிற திமுகலேருந்து விலகிட்டு டெல்லியில் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் இங்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னால் எந்த அரசியல் கட்சியாவது ஒத்துக்குமா? அதை ஓகே, திமுகன்னு விட்டுருங்க, அதிமுக ஒத்துக்குமா? இல்லை தாவேக்கா ஒத்துக்குமா நாளைக்கு? இப்போ காங்கிரஸ் முடிவு பண்ண வேண்டியது, டெல்லியில் ராஜ்யசபா அதிகமாக வேணுமா, இல்லை வந்து தமிழ்நாட்டில் சீட்ஸ் அதிகமாக வேணுமா? அதுக்கு முடிவு அவங்க தான் சொல்லணும் தாமரை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ 2 ராஜ்யசபா சீட்டில் தான் நிற்குது பிரச்சனை. வெளியில் பேசுறது அசம்பிளி சீட்ஸாக பேசுகிறாங்க, பட் பிரச்சனை ராஜ்யசபா சீட்ஸு தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஓகே சார், ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம் சார். இங்கே பொறுத்த வரைக்கும், அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் எத்தனை சீட்ஸுக்கு காங்கிரஸ் ஒத்துப்பாங்க சார்? டிஎம்கே எவ்வளோ ஆஃபர் பண்ணுவதற்கு தயாராக இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே 28க்கு மேலே போக மாட்டாங்க. 28 அதிகம் நினைக்கிறாங்க. 25 வாங்கிக்கோங்க, ரொம்ப புஷ் பண்ணால் 28 கொடுப்பாங்க தாமரை. அதுக்கு மேலே திமுக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ராஜ்யசபா சீட்டில் தான் இப்போ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்க. ராஜ்யசபா 2 கொடுத்துட்டாங்கன்னா 25 வாங்கிடுவாங்க, கழுத்துப்பட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக கேட்டீங்க, இந்த எண்டில் தான் ஜெனரல் செக்ரட்டரிஸ் வருவாங்க. பட் இப்போ முதல்ல வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அலையன்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, இன்னொன்று பாருங்கள், திமுக தலைமை வந்து காங்கிரஸ் இந்த டீல் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட ஹாப்பியாக இல்லை. கேசி வேணுகோபால் அவர்கள் சந்தித்த ஃபோட்டோ கூட இன்னும் வெளியில் வரல. க்ளோஸ் டோர் மீட்டிங், டிஎஸ் சிங் தியோ கூட இருக்கிறாரு. டிஎஸ் சிங் தியோ வந்து ஸ்க்ரீனிங் கமிட்டி சேர்மன் தான். அவர் வேலை எப்போ வருதுன்னா, நீங்கள் தொகுதி என்னன்னு முடிவு பண்ணிவிட்டு கேண்டிடேட் லிஸ்ட் அனுப்பும் போது தான் அவர் வேலை. அவர் ஏன் அன்றைக்கி அங்கே உட்காந்துருக்காரு? அவர் வந்து சோனியா காந்தியோட எமிசரி. காங்கிரஸில் ஓல்டு கார்டுக்கும் நியூ கார்டுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் தாமரை. கேசி வேணுகோபால் நியூ கார்டை சேர்ந்தவர், டிஎஸ் சிங் தியோ ஓல்டு கார்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். செல்வ பெருந்தகை அவர்களும் அன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்கல, கிரீஷ் சோடங்கரும் முதலமைச்சரை சந்திக்கல. கிரீஷ் சோடங்கர் கனிமொழியை போய் பார்த்தாரு. கனிமொழியை பார்க்க சொன்னாங்க, போய் பார்த்தார். ஏன் சார் கனிமொழியை பார்க்கணும்? அவங்க தான் டீல் பண்ணுறாங்க, அவங்க தான் காங்கிரஸோட இன்ஃபார்மல் டாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அசம்பிளியை அவங்க டீல் பண்ணுறாங்க, நேஷ்னல் லெவல் ராஜ்யசபாவை சிஎம்ஏ டைரக்டாக டீல் பண்ணுறாங்க. அப்படி தான் இப்போ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அசம்பிளி வந்து கனிமொழி காங்கிரஸ் டீல் பண்ணுறாங்க, அவங்க தான் டீல் பண்ணுறாங்க, அவங்க தான் டீல் பண்ணுறாங்க. ஏன்னா சிஎம்ஓ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஓகே, காங்கிரஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பக்குவமாக அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் தான் காங்கிரஸ் ஹேண்டில் பண்ணணும். டிஆர் பாலு, துரைமுருகன் போன்ற நபர்களை கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. பெயர்கள் வேண்டாம், பட் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க கட்சிக்கு பேசுவாங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது தாமரை. நீங்கள் காங்கிரஸில் அரகண்ட் லீடர்ஸே கிடையாதா? இருக்காங்க, அரகண்ட் லீடர்ஸே கிடையாதா? அவங்க வந்து இது வரைக்கும் வந்து ரீஜனல் பார்ட்டிஸை காங்கிரஸ் வந்து அவமானப்படுத்தினதே கிடையாது, அசிங்கப்படுத்தினதே கிடையாதா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளை அதிகமாக கலைத்தது யார்? காங்கிரஸ், பாஜகவா? அப்புறம் அரகண்ட் லீடர்ஸ் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அவங்க கட்சிக்குன்னு வரும்போது பார்கெனிங் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நீங்களும் அதிகமாக பார்கெனிங் பண்ணுறீங்கன்னு திமுகவில் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது நியாயமாகப்படுதில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். ஓகே சார், கனிமொழி அவர்களை கிட்ட காங்கிரஸ் விஷயத்தை கொடுத்துருக்கிறது வந்து அவங்க சாஃப்டாக டீல் பண்ணுவாங்க. ஓகே சார், காங்கிரஸை சாஃப்டாக தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய எண்ணம். நீங்கள் வேற யாருக்கிட்டேனா கொடுத்தீங்கன்னா அது பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிடும். கிரீஷ் சோடங்கர் சமீபத்தில் அவருடைய கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக தலைமையை ரொம்ப நெடுலுக்குள்ளாக்கும் வகையில் தான் பேசிக்கிட்டே இருக்காரு. சிஎம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒத்து வராதுன்னு சொன்ன பிறகும் அதில் காங்கிரஸ்னும் உறுதியாக இருக்காங்க. உறுதியாக இருக்குன்னு அங்கே தான் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அவர்.
நியூஸ் மினிட்டுக்கு ஷபீர் அகமதுக்கு கொடுத்த பேட்டியில் ஷபீர் கேட்குறார் தெளிவாக, பவர் ஷேரிங்னா என்னன்னு சொல்லுங்க, 2 நாள் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குங்கிறாரு. இது ஒரு பதிலா சொல்லுங்க? அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான ராக்கெட் சயின்ஸாக அது பவர் ஷேரிங் அப்படிங்கிறது 2 நாள் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு? இது என்னங்க இது? காங்கிரஸ்க்கு ஒரு 20% ஓட்டு இருக்குன்னு 1989 இருந்துச்சு. ஒருவேளை அதை சொல்கிறாரோ எனக்கு தெரியல. இது எனக்கு பதில் சொல்ல தெரியல தாமரை. நான் என்ன சொல்ல முடியும்? ப்ரூவன் ஓட் ஸ்ட்ரென்த் வந்து 4.5% 2014 தெரியுது. அதன் பிறகு வந்து குறைஞ்சிருக்குன்னு காங்கிரஸ்காரங்களே சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸாக அவர் பார்க்க ஆரம்பிச்சது கடந்த ஒரு 8 மாதமாக தான். அவருக்கு 20% இருக்குன்னு அவர் சொன்னார்னா நான் என்ன அதுக்கு பதில் சொல்ல முடியும்? காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு கொண்டு வர ஓட்ஸ் வேணா ஒரு 7-8% இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ராகுல் காந்தியோட இமேஜ், இவங்களோட செக்குலர் இமேஜ், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ் காங்கிரஸையும் டிஎம்கேவையும் ட்ரஸ்ட் பண்ணுறது, இது போன்ற மல்டிப்ளைங் ஃபேக்டர்ஸ்னால காங்கிரஸ் வந்து ஒரு 8-10% ஓட்டை அவங்க 4.5 சேர்த்து ஒரு 10%, டோட்டலாக ஒரு 10% ஓட்டை அந்த அலையன்ஸ்க்கு கொண்டு வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல, பட் எங்களுக்கே 20% ஓட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் தாவேக்கா எங்களை ரெகக்னைஸ் பண்ணுதுங்கிறது வந்து அதுக்கு எனக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் சார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தாவேக்கா மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தபோது விஜய் அவர்கள் ஏன் வந்து அதிமுகவை எதிர்த்து பேசவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு அது பதில் சொல்கிறாரு, அப்போ அதிமுக நல்லா ஆட்சி பண்ணியிருக்கிறோம் போல், அதனால தான் வந்து விஜய் வந்து எங்களை எதுவும் சொல்லலைன்னு 1.5 வருஷம் கழித்து விஜய் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர். அங்கே மிஸ்டேக் பண்ணாங்கல்ல ஏடிஎம்கே, விஜய் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாருன்னு, அந்த மிஸ்டேக்கை தான் இன்றைக்கி காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நியூ ஃபோர்ஸு தங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு அவங்க சொல்ல வைக்குதுன்னா அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ விஜய் கிட்ட ரெகக்னிஷன் வாங்குற அளவுக்கு தான் காங்கிரஸ் இருக்கா? புதுசாக வர்ற ஃபோர்ஸஸ் காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, மீண்டும் மீண்டும் விஜய் அவர்கள் வரணும், அவர் வந்தால் சவுத் இந்தியாவில் பெருமளவில் எங்களுக்கு ஆதரவு இருக்கும், இது என்னது கர்நாடகாவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கும்னு சொல்றது என்னத்தை காமிக்குது? அவங்களுடைய பலவீனத்தை. அவங்க எந்த மாநிலத்திலுமே பலமா இல்லை. அவங்களால வந்து கட்சி அவங்களால வளர்க்க முடியாது. ஒரு பக்கத்து மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபல நடிகர் அவங்களுக்கு வேணும்னா அப்போ கட்சியை எந்த அழகில் வளர்த்துருக்காங்கங்கிறது தெரியுது இல்லை? அதை கேட்கவே கூடாதா யாரும்? ஏங்க கேரளாவில் 75 வருஷமாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி வந்துட்டு இருக்க இடத்துல எங்களுக்கு விஜய் அவர்கள் வேணும்னு சொன்னால் என்னங்க? அப்படி வேணும்னா இந்நேரம் விஜய் அவர்களோட நீங்கள் கூட்டணி போயிருக்கிறேன். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அவர்களை வைத்து காங்கிரஸ் மற்றவர்களை மிரட்டி கொண்டு இருக்கிறது. நான் ரொம்ப நாளாக இது சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிதாங்க நடக்குது. இப்போ பாருங்க, நீங்க கூட்டணி விட்டு போனோம்னா போயிடலாமே. ஆனால் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க திமுகவை. ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஏங்க அங்கே போனால் ஒன்றும் இல்லைன்றது தெரியும் தாமரை. ஏன்னா நான் ஒன்றும் இல்லைன்னா 20% 25%க்கு போகலாம் காங்கிரஸ் போச்சுன்னா. விஜய் அவர்களுக்கே வந்து இந்த நேரத்தில் காங்கிரஸ் போகிறது வந்து விஜய்க்கே நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அட் த லாஸ்ட் மினிட் போனால் கன்ஃபியூஷன் தான் வரும் தாமரை. விஜய்க்கு இருக்கக்கூடிய மொமெண்டம் இறங்கலாம். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னால் விஜய் அவர்களும் அந்த கரூருக்கு பிறகு ராகுல் காந்தி பேசினார்ல, அப்போவே ராகுல் காந்தி வந்து நாங்கள் திமுகவிலேருந்து விலகிட்டோம், டிவிகேவோட போகிறோன்னு சொல்லியிருந்தா ஒரு மொமெண்டம் வந்திருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு 20 நாள் 30 நாள் முன்னால் நீங்கள் போனீங்கன்னா தலையும் புரியாது காலும் புரியாது. இது தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு புரியும். சார், இப்படிப்பட்ட டாக்ஸ் வருது. இது வந்து எப்போவுமே தாமரை, இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகிட்டு அதிமுகவுக்கு போகிறாங்கன்னா அது வேற. ஏன்னா அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் வேற. ஆமாம், அவங்களால வந்து ஒரு 10-15 நாளில் ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ண முடியும். தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து கீழே ஸ்ட்ரக்சர் இல்லை. அவங்க சொல்கிறாங்க ஆனால் இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகே சார். அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். காங்கிரஸில் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றதா டேட் கொடுத்துருக்காரு. ஓகே, கேன்சல் பண்ண போகிறாங்க தெரியுமா? ஏன்னு சொல்லுங்கள். என் டிஎம்கே மீட்டிங் இதுக்கு வர இல்லைங்க, 9th இல்லை, 5ஆம் தேதி மீட்டிங்கில் அவர் டேட்டு இப்போ தான் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு முன்னவே இண்டிகேஷன் கொடுத்துருப்பாரு, அப்ளை பண்ணல.
எஸ்ஓபி இருக்குல்ல, ஆமா. நீங்க அப்ளை பண்ணணும்ல, அப்ளையே பண்ணலங்க ஒரு கட்சி. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி வர ஒரு மீட்டிங் ஒன்று நடத்த ட்ரை பண்றாங்க, இன்னும் அப்ளை பண்ணல. ஓ 10 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணோம்ல, எப்போ அப்ளை பண்ணுவீங்க? அப்ளையே பண்ணல, எதுக்கும் தயாரா இல்லை. நேற்று ஒரு மீட்டிங் நடந்தது புதன்கிழமை. அந்த மீட்டிங்கில் முக்கிய தலைவர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க, மீட்டிங் நடத்துறதெல்லாம் சரிங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க, என்ன பேச போறீங்க மீட்டிங்கில், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. திமுகவை பாராட்டி பேச போறீங்களா, திமுகவை திட்டி பேச போறீங்களா? அலையன்ஸ் ஸ்டாண்டே எடுக்காம எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா காங்கிரஸ் மாநாடுன்னு, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னு முக்கிய தலைவர்கள் கேட்டிருக்கிறாங்க நேற்று மீட்டிங்ல. அதுக்கு பதில் இல்லையா? பதிலே இல்லை. 2 முக்கிய தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பல, ஐம் அண்டர் ஓத் நாட் டு நேம் தெம், சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல கூட்டணியை முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் மாநாடெல்லாம் போட்டுக்கலாம். என்ன அவசரம்னு கேட்டிருக்காங்க தலைவர்கள். இன்னும் அவசரமா? எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாலே எப்படிங்க நீங்க கூட்டிட்டு வருவீங்க? இந்த மீட்டிங்கை ஜனவரியில போடுவீங்களா, டிசம்பர்ல போடுவீங்களா, உட்காந்து மார்ச்ல போடுறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணல, அந்த கூட்டம் தள்ளி போக போகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 லட்சம் பேரை திரட்டணுமா. 1 லட்சம் பேரை எப்படி திரட்டுவாங்க 4 நாள்லன்னு அந்த கூட்டத்திலே கேட்டிருக்கிறாங்க. நம்மளால திரட்ட முடியுமா 1 லட்சம் பேரை 4 நாள்ல முடியுமா? பர்மிஷன் அப்ளை பண்ணல. காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருப்பார்ல, நீங்க போய் பர்மிஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் திமுகவும் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். நீங்க அவர் ஃபைனல் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எஸ்ஓபி புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ராகுல் அவர்கள் 5ஆம் தேதி வருவது பிடிக்கவில்லை. ஏன்? அவர் எலெக்ஷன் ரொம்ப முன்னால் வராரு. 5ஆம் தேதி வந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன பேசுவீங்க? அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டா ஓகே தாமரை, வரலன்னா என்ன ஆகும்? ஸோ 5ஆம் தேதிக்குள்ள இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாவதில் சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? ராஜ்யசபா டேட் எல்லாமே அது அங்கே 5ஆம் தேதிக்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துடும். இவங்களால ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது தாமரை. காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் அந்த கட்சிக்குள்ளே இருக்குது. மறுக்க சொல்லுங்க, தலைவர்கள் நேற்று கூட்டணி முடிவு எடுக்காமல் அந்த கூட்டம் எப்படி நடத்தீங்கன்னு கேட்டாங்க. கேட்கலங்கிறது யாரையாவது சொல்ல சொல்லுங்க. தகவலோடு தான் பேசுகிறேன். 5 தலைவர்கள்கிட்ட பேசி 5 பேரும் ஒரே மாதிரி சொன்னதுனால தான் இந்த மேடை இதில் இன்டர்வியூவில் நான் இதை பேசுகிறேன், இல்லை நான் பேச மாட்டேன். இவ்வளவு பெரிய காரசார விவாதம் நடந்திருக்கிறது நேற்று. சார், கிரீஷோடங்கர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, தலைமை ஏன் அவரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்க? அதாவது வெளியில் ஜேர்னலிஸ்ட் நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தலைமையோட ஒப்புதல் பேர்ல தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைமையோட ஒப்புதல் பேர்ல இருக்கலாம், இல்லைன்னா யாரும் சொல்ல. ராகுல் காந்தி தலைமையும் நூல் விட்டு பார்க்குற மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த கட்சியில் தினமும் பாஜகவை பாராட்டி பேசுகிற சசி தரூர் மேலேயே இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. இதெல்லாம் ரீசனுங்க, அந்த கட்சி ஏன் தேய்ந்து கொண்டே போகிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். கிரீஷ் சோடங்கர் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு நான் சொல்ல, அது சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமோ இல்லை இதுவோ கிடையாது. பட் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், கட்சியில் ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஓகே, நீங்கள் ஸ்ட்ரக்சரை எப்போ உருவாக்குவீங்க? எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாலே உருவாக்குவீங்க. 2024 ஏப்ரல் 12 என்னமோ ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். அதன் பிறகு இன்னும் வரலங்க அவர் ஒரு அரசியல் விழாவுக்கு. நீல்கிரிஸ்க்கு ஒரு நாள் வந்தார், அதுக்கப்புறம் ஒரு அரசியல் விழாவிற்கு இன்னும் வரவில்லை. தமிழ்நாடு 40 சீட்டு கொடுத்துச்சு இந்தியா பிளாக். இதுலேருந்தே புரிஞ்சுப்பீங்க பதில்கள். சார், என்னுடைய கடைசி கேள்வி, 5ஆம் தேதிக்குள்ள இந்த கூட்டணி முடிவுகள் இறுதி ஆயிடுமா சார்? இறுதி ஆயிடும்னு காங்கிரஸ் தலைவர்கள் நம்புறாங்க. நம்ம என்ன ஜோசியமா சொல்ல முடியும்? முடிவு ஆயிடும்னு காங்கிரஸ் தலைவர்கள் நம்புறாங்க. இப்படியோ அப்படியோ, அப்படிங்கிறது பெருசாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, பட் அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. தாமரை, இதில் விஜய் அவர்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த எலெக்ஷன், நான் 8 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறது தான், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக தான் நிற்கணும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அவர் என்னன்னு காமிக்க வேண்டிய எலெக்ஷன் இது. பட் காங்கிரஸோட அவர் கூட்டணிக்கு போகணுன்னு விரும்பி காங்கிரஸ் வந்துச்சுன்னா நாம் எதுவும் சொல்ல முடியாது. பட்
அந்த அலையன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா டைம் இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொல்லலாம் ராகுல் காந்தி அழைச்சிட்டு வருவாங்கன்னு. ராகுல் காந்தி அஸ்ஸாமுக்கு போவாரா, கேரளாவுக்கு போவாரா, வெஸ்ட் பெங்காலுக்கு போவாரா, இல்லை எப்பவும் தமிழ்நாட்டிலே இருப்பாரா? எது முக்கியம் அவங்களுக்கு? அவங்க ஆட்சி வரப்போகிறது கேரளாலையும் அஸ்ஸாம்லேயும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறது வந்து செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் டிஃப்ரென்சஸ் இருக்குது, கட்சிக்குள்ளே ஒரு பிளவு இருக்குது. இந்த பிளவு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம நன்றி சிவப்பிரியன் சார். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளார என்ன பிரச்சனை இருக்குது, குறிப்பாக காங்கிரஸ் ஹைகமாண்டில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சிவப்பிரியன் சார். நன்றி.